ஸோ வேலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கோவிந்தரெட்டிப்பாளையம், புலிமேடு, மூஞ்சீர்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகளுக்காகவே தனியாக ஒரு சிறப்பான ஒரு விழா நடத்துவாங்க, எருது விடும் திருவிழா. பரிசு தொகையெல்லாம் கிடையாது, ஆனால் அதை விட பயங்கரமான எதிர்பார்ப்புகள் இந்த இடத்துல கிடைக்கும். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வீட்டுக்கு ஒரு காளையில் வந்து அவங்க ரொம்ப ஆசையாக செல்லமாக அவங்களுடைய பிள்ளைகள் போல் வளர்த்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி காளைகள்லாம் பார்த்துட்டு வரோம். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். இப்போது இன்றைக்கி நம்ம வந்து காளை எருதுக்கட்டுக்காக போயிட்டுருக்கோம். அந்த வேலை போகும்போது போகிற வழியில் இருக்கிற காளைகள் அப்படியே காமிச்சிட்டு போகிறோம். பட் இந்த ஊரில் இது போன்ற காளைகள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக நம்ம அந்த காளைகள்லாம் தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இங்கே மூஞ்சீர்பட்டில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற நண்பர்கள் எல்லாமே நம்ம வந்து இராணுவ பணியில் வேலை செய்கிறவங்கலாம் நம்மளை ரெக்வஸ்ட் பண்ணி இன்றைக்கி வர சொல்லியிருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க வந்து இராணுவ பணியில் வேலை செய்யும்போது உங்கள் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி ரொம்ப நாங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தோம். அவங்ககிட்டலாம் வந்து அவங்களுடைய பணிகளெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காகித பெற்றை ராணி, உங்கள் பேர்? காகித பெற்றை ராணி. சூப்பராக இருக்குங்க, கண்ணு பார்க்குறதுக்கு. இது சின்ன கண்ணு தான், தடியரி ரொம்ப அழகாக இருக்குது. மான் குட்டி மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. இந்த காலை எவ்வளோ நாளாக வளர்த்துட்டு வரமா? 3 வருஷமாக வளர்த்துட்டு. 3 வருஷமா? அப்போ குழந்தைலேருந்து இங்கே வச்சுருக்கியா? இதுக்கு முன்ன கன்று தெருவுக்கெல்லாம் கொண்டு போயிருக்கீங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் ஃபஸ்ட்டு. இதுவரை ட்ரைனிங் கொடுத்துருந்தீங்க வீட்டில்? ட்ரைனிங் வேலூரில் காகித பெற்றை. ஓகே ஓகே. காகித பெற்றை ராணி, வாழ்த்துக்கள். எத்தனை பேர் வந்தீங்க? யாரெல்லாம் வந்திருக்கீங்க? உங்கள் 4 பேர். ஓகே சரி. உங்கள் ராணிக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன ஸ்பெஷல்? ராணிக்கிட்ட பிடிச்ச விஷயம்னா பிஸ்கெட்டா? பிஸ்கெட் கொடுத்தா பிஸ்கெட் சாப்பிடுமா? ஓ, நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் அப்படியே சாப்பிடும். நீங்கள் அப்படியே சாப்பிட்னே கூட பிஸ்கெட் அப்படியே உங்கள் ராணி கொடுத்துருவேன், அப்படியே ஷேர் பண்ணிவிடுவேன். ஓகே ஓகே ஓகே. சரிம்மா, வாழ்த்துக்கள். முதல் வீதிக்கு எடுத்துகிட்டு வரீங்க, சந்தோஷம். நம்ம காகித பெற்ற ராணிக்கு வாழ்த்துல தெரிவிச்சுக்கலாம். முதல் வீதி கணம் காண எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம யூடியூப் சேனல் மூலயமா வாழ்த்துல தெரிவிச்சுப்போம்.
சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலையானந்த். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத வழக்கம் போல் எருதுகட்டு தான் பார்க்க போகிறோம். திருவண்ணாமலை மாவட்டம், நம்ம கண்ணம்மாவளம் பக்கத்தில் தான் இருக்குது அந்த ஊர். நம்ம வேலூர் திருவண்ணாமலை பார்டரில் இருக்குது. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன சிறப்பாக நடத்துகிறாங்கன்னு பார்த்தோம்னா தடியே கிடையாதுங்க. பழைய மாதிரி காலை விடும் திருவிழா நடத்துகிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. மண்ணெல்லாம் நிறைவிட்டு வீதி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் நிறைய சாரீஸ்மான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திடுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அழுத்தினா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து உடனே வந்து சேரும். இன்றைக்கி சுவாரஸ்யமான காளைகள்லாம் நிறைய பங்கேற்றிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல பாய்ச்சல் காளைகள்லாம் வந்திருக்கு. அதனால தான் அந்த ஊருக்கு நான் வந்திருந்தேன். சரி, பார்க்கலாம் எவ்வளோ எங்களால் வீடியோஸ் கவரேஜ் பண்ண முடியுமோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் நிறைய ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம கலையானந்த் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடி இருக்குது. அதில் பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவுக்கு. ஃபர்ஸ்ட் லீடு, ரெண்டாவது வந்து 9.87. இதுதான் ஃபர்ஸ்ட் லீடு இப்போதைக்கு. முருகனே மாலிப்பேட்டில் ட்ரை பண்ணிருக்கேன், பார்க்க முடியல. பதினோரு மணிக்கு சொல்லியிருக்கேன், பட் எப்படி தெரியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு நம்ம அத்து பண்டிகைன்னு உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க. கண்டினியூஸாக தான் பார்த்துருவோம். சர்க்கரை நம்ம
நம்ம ஊர் எல்லாம் காலை ஊரில் வந்து கூழ் கடை போட்டு ரொம்பவே எனர்ஜி ட்ரிங்க் தருவாங்க. இது பாராட்டத்தக்க ஒரு விஷயம் சொல்லலாம். இப்போதான் சாப்பிட்டு கூழ் பிடிச்சிட்டு. நீங்கள் உங்கள் பேர்? சூர்யா. ரோஹித். எந்த ஊருங்க? அடுக்குமாறு. ரொம்ப சந்தோஷங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்காக தான் நம்ம வீடியோஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். இதுக்காக தான் எடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா ஒருத்தர் சொன்னார் வீடியோ தானே பெரிய ஆளாகும் அப்படின்னு சொன்னார். சரி பரவாயில்ல அங்கே இருந்தார். சரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக வரும். பட் அதாவது அதை விட நம்மளுக்கு வந்து ஆதரவாக நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக உங்களுக்காகவே நான் வேறு லெவலில் வீடியோஸ் நீங்கள் இன்னும் நிறைய கண்டிப்பாக நாங்கள் வந்து ரொம்ப இதுக்காக தான் நான் வீடியோஸே அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். வெளியே பசி தாங்க முடியாமல் போய் சாப்பிட்டு வந்த டைமில் ஏதோ ஒரு மாடு சரியான ரேட்டிங் நல்ல ஒரு ரன்னிங் போயிட்டுருக்கு. ஆனால் எந்த மாடுன்னு தெரியல. நண்பா எந்த மாடு நண்பா லீடிங் இது இப்போ? 9.04 லீடிங் ஒன்று போயிருக்கு. சரி இப்போ அப்டேட் நம்ம பார்த்துடலாம். அப்போ அதை தெரியும். பார்க்கலாம். எப்போ வந்தீங்க? சாப்பிட்டீங்களா? ஒரே சுற்று 400 மாட்டுக்கு மேலே வந்துருக்குது. 400 மாடு விட்டால் நல்லாயிருக்கும். சந்தோஷம். பார்ப்போம் எப்படி நடத்துகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். விழா குழுவினர் சிறப்பாக வந்து மந்திய சூப்பராக இருக்குது. பழைய மாதிரி நடத்திருக்காங்க. ஐயோ பட்டாசு பால் ஜூனியர் ஆள் அடிக்கும்.
பட்டாசு பால். வாழ்த்துக்கள், பரவாயில்ல, ஓகே. நல்ல குட்டி மாடு, நல்ல ரன்னிங்க. ரேட்டிங் பேர் என்ன? காலை பேர் போச்சம்பள்ளி புத்துக்கண்ணு வீரன். புத்துக்கண்ணு வீரன், போச்சம்பள்ளி புத்துக்கண்ணு வீரன். காலர் செம்ம அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. லைவ் போடும்போது ஃபர்ஸ்ட்ல விட கனிமாடி சூப்பர் ஸ்டார் ரொம்ப ஆதரவோடு எதிர்பார்த்து சரியான ரன்னிங்கு, மிஷின் ஆஃப். என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது யாரோடைய தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா மிஷின் போது நம்ம எதுவுமே பண்ண முடியல. பட் ரெண்டாவது எடுத்து வந்துருங்களா கை டிஜிட்டல் வச்சிருக்கோம். பட் எதுவுமே பண்ண முடியாது, மிஷின் ஃபால்ட்டுன்னும் போது யாருமே கொடுத்து சொல்ல முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். சரி, ஆனால் நல்ல ரன்னிங்கு, மறுபடியும் கண்டிப்பாக எடுக்கும். நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். நான் வந்து பார்த்துக்கலாம். எதுவும் இல்லை. அன்னேரி ரவுடி உங்கள் சேனலில் மெசேஜ் பண்ணாரு. உங்கள் பேர் மணிகண்டன். சப்ஸ்கிரைப். மாடு பிடிச்சி வரும்போதே வரல, மாடு பிடிச்சி வரும்போதே முடியலமா, டயர்டு, முடியல. போயிட்டு பார்க்கலாம். விஜயகுமார் விரிஞ்சிபுரம் விஜயகுமார். சரி, நம்ம போயிட்டு கூட பார்க்கலாம். சரியா? பாயிர மாடு வந்து கொஞ்ச நேரம் இரு, போன பிறகு இப்போ கொஞ்சம் உள்ள கல்யாணம் தான். ஆமாம். வீடியோ
காலை நேர்காணல் பார்க்க போகிறோம். தம்பி உன் பேருடா? பூவரசன் வந்து வெள்ளூர் எருதுகட்டு எடிட்டர்ஸ் குரூப்பில் இவரும் ஒரு மெம்பர். ஆமாங்க, வெள்ளூர் எருதுகட்டு எடிட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் நிறைய பேர் ரொம்ப அவங்க திறமையை வெளிப்படுத்துகிறாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் வேறு லெவலில் எடுக்கிறாங்க. எல்லாம் எருதுகட்டு எடிட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வேறு லெவலில் நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறீங்க. அதுவும் மொபைல்லே அந்தளவு ரிசல்ட்டு, இன்க்ளூடிங் நிறைய பேர். நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு மீட்டிங் போட்டு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ அவங்க ஒரு காலையை கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு நேர்காணல் பார்க்கலாம். என் பேர் கோபி. காலை பேர் பப்புன்னு சொல்லிவிடுவோம். பப்பு. எந்த ஊருங்க? ஊசூர் பப்பு காலை தான் நான் இப்போ நேர்காணல் பார்க்க வந்திருக்கோம். மொத்தம் எத்தனை காலை வச்சுருக்கீங்க? நான் 2 மாடு வச்சுருக்கேன். 2 காலை வச்சுருக்கீங்க. ஊசூரில் தான் வளர்த்துட்டு வரீங்களா? ஊசூரில் எந்த இடம்? ஊசூரில் காமாட்சி அம்மன். ஓகே. இப்போ காலையை பார்க்கலாமா? ஓகே. இப்போ ஒரு சுற்று விட்டீங்க, விட்டாங்க வெற்றிகரமாக. காலை வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த 2022 வேறு எந்தெந்த வீதிகள்லாம் கொண்டு போயிருக்கீங்க? இதுதான் ஃபஸ்ட்டு வீதி மாடு நான் வாங்கி. முதல் வீதி தான். உங்கள் பேருங்க? பிரசாந்த். இதான் முதல் வீதி கொண்டு வந்திருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு காளையோட ஓட்டம் இருந்ததா? நல்ல ஒரு சந்தோஷம். வாழ்த்துக்கள். இங்கே ஒரு சுற்று விடுறாங்க. முதல் சுற்று எத்தனை வினாடியில் போனது? 10-16. ஓ சூப்பருங்க, வாழ்த்துக்கள். 10-16 போச்சுன்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே 400 காளைகள் மேலே பங்கேற்றிருக்கு. அது ஒரு 25-20 காளைகள் மட்டும்தான் 10க்குள்ளே வந்திருக்கு. அதாவது 10-15, அதாவது 11 உடைச்சிருக்கு. அது அந்த விதத்தில் முதல் வீதியிலே இதனோட சிறப்பான ஓட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கு. வாழ்த்துக்கள். இன்னொரு காளை வளர்த்துட்டு வரீங்களா? நம்ம மொத்தமாக 2 காளை வச்சுருக்கீங்க. அது பாய்ச்சல் காளை. ஏன்னா அந்த சைடு நிறைய பாய்ச்சல் காளை இருக்கும். ஓகே. ரொம்ப வாழ்த்துக்கள்ங்க. ஏன்னா இன்னும் மேலும் வர வீதிகளெல்லாம் கொண்டு போயிட்டு சிறப்பான நம்ம பராமரித்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்றது நம்ம சேனல் மூலயமா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க. ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம பசங்க நீ பந்த எப்போ மாடு சின்ன கலையானது.
10-23 வேற லெவல் வேற லெவல். ஜூனியர் நயன்தாரா சூளகிரி ஜூனியர் நயன்தாராவா வேற லெவலில் சின்ன கண்ணு சூப்பராக போச்சுங்க இது. கயிறே கிடையாதுங்க. காலுடைய பேர் வந்து ராணுவப்பேட்டை முப்படை தளபதி ராணி. முற்படை தளபதி ராணுவப்பேட்டை ஊருங்க. ஓகே ஓகே. நம்மக்கிட்ட மொத்தமாக எத்தனை காளைகள் இருக்குங்க? 2 காளை. 2 காளை இருக்கு. ஓகே. இந்த காளையோட சிறப்பு என்னங்க? இந்த காலோட சிறப்பு என்னன்னா, இந்த காலை எங்க விட்டாலும் வெறும் மந்தையிலேருந்து அவுட்ரு வந்து நம்ம ஆளு வந்து நின்னா அமைதியாக நின்றுடும். அமைதியாக வந்து நின்றுடும். நம்மள எங்க தொட்டாலும் அமைதியாக நின்றுடும். ஓஹோ. மாடு பாய வெளிவட்டெல்லாம் போகிறது இல்லை. சுத்தமாக போகாது. ஸ்பெசிஃபிக்காக இன்னைக்கு 2 இடத்துல காளை விடும் திருவிழா நடக்குது. ஸோ இன்னைக்கு இந்த தெருவுக்கு கொண்டு வர காரணம் என்ன? ரீசன் என்னன்னா, நம்ம மாடு வந்து கூட்டத்துக்கு போற மாடு. கூட்டத்துக்கு போச்சுன்னா அளவு நம்ம காட்டு சிட்டு மாதிரி பறந்துடும் மாடு. அதனாலதான் இங்க போட்டது. வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல அதுவும் இல்லாம ரொம்ப லாங் வேற. எங்களுக்கு இங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான். ராணுவப்பேட்டை கிராமம் எங்க. ஓகே. ராணுவப்பேட்டை கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாங்களும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் ராணுவப்பேட்டை இது. ஸோ இந்த வீதி வந்து பார்த்தோம்னா இந்த தடி கட்டி எல்லாம் விடலை. அதாவது பண்டிகை மாதிரி விடுறாங்க. பழைய மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் விட்ட மாதிரி. உங்களுக்கு இது வசதியா இருக்கா? இதுக்கு முன்னாடி தடி கட்டி விடுறாங்களா, அது வசதியா இருக்கா? இதுதான் வசதியா இருக்கும். ஏன்னா மாடுக்கு அடிப்படாது. ஃபுல்லா ரைட்டு போற மாடு இருக்கும், ஃபுல்லா லெஃப்ட் போற மாடு இருக்கும். ரோடு ஃப்ரீயா இருந்தா மாடு ஆளும் ஊத்திக்கிடும், அவங்க பாட்டுக்கு போயிடும் மாடு. தட்டி கட்டினா என்ன ஆகும்? ரைட்ல போற மாடு தட்டில அடிப்பட்டு உராஞ்சு அதுக்கப்புறம் ரீடிங் கம்மியாயிடும். தேவையில்லாம மாடு பிரைஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு சுற்று 2 சுற்றுன்றாங்கல்ல, எத்தனை சுற்று விட்டா உங்களுக்கு வசதியா இருக்கு? 2 சுத்து விட்டா மாடு நமக்கு தெரியும் நம்ம கிட்ட என்ன மாடு இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு சுத்துன்னா எப்படி நார்மலா இருக்கிற மாடு ஒரு சுத்து ஓடும், ஒரு சுத்து ஓடாது. 2 சுத்து இருந்துச்சுன்னா நம்ம மாடு எப்படி ஓடும் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே. இப்போ விழா குழுவினர்களுக்கு உங்களோட வேண்டுகோள் இல்லை இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு வேண்டுகோள்? விழா குழுவிற்கு என்ன வேண்டுகோள்னு சொல்லிட்டா, ஊரில் வந்து 2 சுத்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அட்டை வந்து ஒரு 150லேருந்து 200 அட்டைக்குள்ளே கொடுக்கணும். அதை மட்டும் தவிர்த்தாங்கன்னா நம்ம விழா சிறப்பாக நடத்தி முடிச்சிடலாம். கவர்மெண்ட் வந்து டைம் கொடுக்குற டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்கன்னா 2 சுத்து விடுறதுக்கு பெட்டராக இருக்கணும். ஓகே. ஏன்னா இப்போ நிறைய காளைகள் வந்து அதிகமாகிடுச்சு. முன்னை விட இப்போ நிறைய பேர் தெருவுக்கே 4-5 பேர் காளையை வச்சுட்டு இருக்கிற நிலைமையில் இப்போ இருக்காங்க. ஸோ இப்போ லிமிட்டட் பண்ணிட்டோம்னா வந்து எல்லா காளைகளும் வாய்ப்பு கிடைக்காம போயிடும். எல்லா காளைக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா பாலாத்தோன்னால விட்டாங்க மாடு, அங்கேயும் 120 அட்டை தான் கொடுத்தாங்க. யாருக்கு மாடு விடணும்னு ஆசையாக இருக்கும் அவங்க வந்து சீக்கிரமாக வந்து அட்டை வாங்கிட்டு போயிடலாம். பெட்டர் அது. ஓகே. அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னா ஒரு 300 மாடுகள் பங்கேற்குது. பரிசு தொகைன்னு பார்த்தோம்னா வந்து ஒரு 60, 50 அப்படி தான் மொத்தம் வைக்கிறாங்க. முதல் பரிசு மட்டும் ஒரு பெருமைக்காக மட்டும் அதிகமான தொகை வச்சுட்டு இந்த ப்ரைஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதிகமாகலாம் கிடையாது. ஒரு 5 பரிசுக்குள்ளே அடிக்கிற காளைக்கு மட்டும்தான் அதனுடைய காசு வரும்னு நினைக்கிறேன், பணம். அதுக்கப்புறம்லாம் பார்த்தோன்னா அவங்க காளையை கொண்டு வர டிரான்ஸ்போர்ட்டு, ஃபுட்டு, அக்கமடேஷன் இதெல்லாம் போய் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அது வந்து லாபமே கிடைக்கிறது இல்லை. அதே மீறி நீங்கள் வந்து இவ்வளோ பேர் பங்கேற்கிறதுக்கு காரணம் என்ன? அதே மீறி ரீசன் என்னன்னு கேட்டாச்சுன்னா, நம்ம மாடு ஒரு 2000 ரூபாவது ப்ரைஸ் அடிக்காதான் நம்ம ஊர்ல இருந்து கொண்டு வரோம். ப்ரைஸோட போனால் ஒரு பெருமை தான் நமக்கு. லாஸ்ட் ப்ரைஸாக இருக்கட்டும் பெட்டர். ஆனால் பெட்டர் ஹாஃப் வந்து என்னன்னா, ஒரு ஊரில் மாடு வைக்கிறாங்கன்னா 1 லட்ச ரூபா பரிசு வச்சுட்டு கடைசி பரிசு 2000 ரூபா 3000 ரூபாய் வைக்கிறது வந்து அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அந்த 1 லட்ச ரூபாய் காஸ்ட்லேருந்து 50,000 வச்சுட்டு 50,000லேருந்து ஒரு 2,000 கம்மி பண்ணிட்டு வந்தாங்கன்னா லாஸ்ட் பரிசு வாங்குற மாடு கூட ஃபுட் அக்கமண்டேஷன் மேனேஜ் ஆகிடும். ஒரு 5,000 6,000 வச்சா கூட. ஓகே ஓகே. அண்ணன் தம்பி வந்து 3 பேர். எங்கள் குடும்பத்தில் யாரும் மாடு வளர்க்கல. ஒரு 2013 நாங்கள் மாடு வளர்த்துட்டு இருக்கிறோம். 4 மாடு மாற்றிட்டோம். மாடு செட் ஆகல. இப்போ தான் மாடு ஒரு ஜனவரி மாதம் வாங்கினது. வாங்கி மாடு நமக்கு கை செட் ஆயிடுச்சு. இதோ எங்கள் ஊர் மானத்தை காப்பாற்றுது. நாங்கள் பசங்களுக்காக தான் மாடு வச்சிருக்கோம், எங்களுக்காக இல்லை. நாங்கள் இல்லைனா கூட எங்கள் மச்சான் இருக்காரு, இந்த முபாரக் இருக்கான், இவன் ராம், இவெல்லாம் எப்பவுமே ரெகுலர். நமக்கு நம்ம கூப்பிடலன்னா கூட நம்ம மாடுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விட்டு போயிடுவாங்க. இவர் தான் எங்கள் சித்தப்பா, எப்பவுமே ரெகுலர். அவர் தான் நமக்கு வண்டி. ஓகே ஓகே ஓகே. முக்கியமாக மாடு வளர்க்குறதே அவன் தான். பேர் நம்ம தம்பி? பேர் வந்து முதிசீர். ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வேற யாரு குரூப் இருக்கீங்களா? வந்துருங்களா? கம்யூனிட்டியா?
ஸோ காளையில் வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்து பலமேன்னு பார்த்தோன்னா அங்கே கூட இருக்கிறவங்க தான் வந்து எப்போவுமே பார்த்தோம்னா அவங்க வந்து எப்போவுமே ஆதரவாக இருக்கிறாங்க. நானும் நிறைய காளை உரிமையாளர் சந்திக்கும் போது அவங்க சொல்கிற வார்த்தை இதே தான், எங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தோன்னா எங்கள் கூட இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்த்துக்கள் ஐயா, இன்னும் மேலும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். கலையானந்த் யூடியூப் சேனல் மூலிமா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.